இல்ல தலைக்கு பின்னாடி ஒரு ரெட் லைட் எரியுது. ஏதாவது கிரிமினலா பிளான் பண்றீங்களா? நான் என்னப்பா பண்ண போறேன்? உன் பிளானுக்கு முன்னாடி என் பிளான் எல்லாம் நிக்குமா? அங்கிள், உங்களுக்கு எதுவும் டவுட் வரலையா? என்ன டவுட்? எனக்கு இன்னும் நம்மள தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன லிப்லாக் அடிக்க வரீங்க? உன்னை பார்த்தா எப்படா தெரியுது? ஏண்டா குடிக்காம தெளிவா தானே இருக்க? அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க வேற யாரா இருக்க போறா? இல்ல அங்கிள், நான் பார்த்தேன். அந்த முத்தமா பதிலா வேற யாரோ அந்த ரூம்குள்ள போன மாதிரியே இருந்துச்சு. கன்ஃபார்மா சொல்றேன். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அப்படி சொல்றதுனால எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எனக்கு அப்படி எல்லாம் தோணல. உனக்கு டவுட் இருந்தா நீயே செக் பண்ணி. அங்க் அங்க் அம்மா, அம்மா நீ எங்க? வா பிரகாஷ். என்ன பிரகாஷ், என்ன விஷயம்? அம்மா, கோயிலுக்கு போயிருந்தேன். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எந்த கோவில்? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கங்கைமன் கோயில், அங்கேதாம்மா. அதாவது அம்மா போட்டவங்களுக்கெல்லாம் அந்த கோயில் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதான் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா. பாத்துமா. கொடு. இந்தாங்க. பிரகாஷ், நீ உள்ள இருக்க வேணாம், முதல்ல வெளியே போ. ஏமா? ரொம்ப நேரம் நீ இருக்க வேண்டாம்ப்பா. முத்துதான் என் கூடவே இருக்கிறேன்னு வெளியே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. நீயும் அப்படி பண்ணாத. உனக்கும் அம்மா வந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். நீ போ, சொன்னா கேளு. சரிங்கம்மா. சரி. முத்தம்மா, ஒரு நிமிஷம் வாங்கல, ஒரு சின்ன வேலை இருக்கு. வா, இந்த வந்துடுறேம்மா. நில்லுங்க. என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன அத்தை ரூமுக்குள்ள போகவே விட மாட்டேங்க? மீனா, என்ன? இல்லங்க, தண்ணி ஊத்த எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் போய் அத்தையை கூப்பிட போனேன். சரி சரி, அதை பாத்துக்கலாம். அமுதா எங்க? ஏ அமுதா, அமுதா அண்ணே. வாமா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? பக்கத்துல முத்தாரம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க போய் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. ஏங்க, தண்ணி ஊத்திட்டு அப்புறம் போறேங்க. ஏன்னா உனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அம்மா போட்டிருந்தா முத்தாரம்மன் கோயில அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கணும். அதுதான் முக்கியம். தண்ணி ஊத்துறத நாங்க பாத்துக்க மாட்டோமா? இந்த முத்தமா இருக்காங்க, தமிழ் இருக்கு. அப்புறம் என்னம்மா, முதல்ல நீங்க கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே அர்ச்சனை முடிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி, வாங்க போலாம். சரி, போயிட்டு வாங்க. அப்பாடா. நல்ல வேலை இவனும் கிளம்பிட்டான். இப்ப சந்தோஷமா? சரி, இப்ப என் தங்கச்சி கையில அம்மாவுக்கு தண்ணி ஊத்தலாம்ல? கண்டிப்பா மாமா. சரி முத்தம்மா, நீங்க போங்க முத்தம்மா. போய் சீக்கிரமா அம்மா அழைச்சிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன். சரிம்மா.